தமிழக சட்டப்பேரவையில் மீன்வளத்துறை மீதான மானிய கோரிக்கை நடைபெறவுள்ள நிலையில் இந்த துறை சார்ந்த எதிர்பார்ப்புகள் ஏராளமாக இருக்கின்றன. இது பற்றி விவரங்களை நாம் காணலாம். தமிழகத்தில் மீன்வளத்துறை மானிய கோரிக்கையில் மீனவர்களுக்கான எதிர்பார்ப்புகள் அதிகமாக உள்ளன. குறிப்பாக ஆழ்கடல் மீன்பிடிப்பிற்கு மீனவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட வேண்டும், மீனவர்களுக்கு வழங்கப்படும் மானியங்களை அதிகப்படுத்த வேண்டும், மீன் பதப்படுத்தும் நிலையங்களை தமிழகம் முழுவதும் அமைக்க வேண்டும் போன்றவை மிக முக்கியமானதாகும். மீனவர்களின் வாழ்வாதார வளர்ச்சியில் தமிழக மீன்வளத்துறை போதுமான அக்கறை செலுத்தவில்லை என்பது மீனவர் சங்கங்களின் குற்றச்சாட்டு. 2011 இந்த 4 ஆண்டுகளில் தமிழக அரசு மீன்வளத்துறையை பொறுத்தவரையில் பல்வேறு விதமான அறிவிப்புகளை அறிவித்திருக்கிறது. அதில் குறிப்பாக எங்களை பொறுத்தவரையில் 2 முக்கியமான அறிவிப்பை நாங்கள் மிக ஆர்வத்தோடு வரவேற்றோம். அதில் முதல் விஷயம் என்னென்னா, ஆழ்கடலில் தாய் கப்பல் மதர்ஷிப்பை கொண்டு நிறுத்தி தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மீனவர்கள் மீன் பிடிக்கிறத ஒரு கோல்டு ஸ்டோரேஜாக ஆழ்கடலில் கொண்டு வருவது அப்படிங்கிற மாதிரியான ஒரு முக்கியமான ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருந்தாங்க. ஆனால் அந்த திட்டம் அந்த அறிவிப்போடு நின்றதை தவிர அதற்கப்புறம் எந்த விதமான நடைமுறைக்குமே போகவே இல்லை. தமிழக அரசு பொறுப்பேற்று கடந்த 4 ஆண்டுகளில் மீன்வளத்துறை சார்பில் ஆழ்கடல் பகுதியில் தாய்க்கப்பலை நிறுத்த ஏற்பாடு செய்வது, ஆழ்கடல் மீன்பிடிப்பிற்கு மீனவர்களுக்கு மீன்பிடி படகுகளை வழங்குவது போன்ற அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருந்தாலும் அவை இதுவரை அறிவிப்பாக மட்டுமே உள்ளதாக மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். இன்னைக்கு தமிழகம் முழுவதும் கடற்கரையில் மீனவர்கள் பிடிக்கக்கூடிய மீன்களுக்கு விலை போகாத அளவுக்கு ஒரு காரணம் இருக்குதுன்னா, ஒரு பதப்படுத்தல், ஒரு கோல்டு ஸ்டோரேஜ் சுத்தமாக தமிழ்நாடு கடற்கரையோரங்களில் இல்லை. மீனவ படகுகளுக்கு வழங்கப்படும் டீசல் மானியத்தை வங்கியில் செலுத்த வேண்டும். தமிழகத்தில் உள்ள 13 கடலோர மீனவ கிராமங்களில் கடல் அரிப்பை தடுக்க தூண்டில் வளைவுகளை அமைக்க வேண்டும். மீன்பிடி தடைக்காலங்களில் வழங்கப்படும் மானியத்தை அதிகப்படுத்த வேண்டும் போன்ற எதிர்பார்ப்புகளும் இன்னமும் நீடிக்கின்றன. மீனவர் நலன் மற்றும் பாதுகாப்பு போன்ற அம்சங்கள் மீன்வளத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் மீனவ சமுதாய மக்களின் முக்கிய எதிர்பார்ப்பாக உள்ளது. அந்த எதிர்பார்ப்புகள் ஏமாற்றமாக மாறக்கூடாது என்பதே அவர்களின் ஒட்டுமொத்த கோரிக்கை. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் குழுவுடன் ஸ்டாலின்.